அதே நேரத்தில் கடந்த 2-3 நாட்களாக நிறைய அந்த கேஷ் கரூர்ல பாத்தீங்கன்னா 1/2 கிராம் தங்கம், வெள்ளி, கோயம்புத்தூருக்குள்ள ஏகப்பட்ட பண டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து போலிங் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை, இது உண்மைதான். வாக்குப்பதிவு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கரூர் மற்றும் கோவையில் தங்கம் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக கொந்தளித்துள்ளார். ஆனா இன்னைக்கு நான் பேப்பர்ல பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 84,000 காவல்துறை வந்து ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா தேர்தல் ரிலேட்டட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜெனரலாவே பீஸ்ஃபுல் ஸ்டேட் தான். ஒரே ஃபேஸ்ல நாம எலெக்ஷன் கண்டக்ட் பண்றோம். மக்கள் எப்பொழுதுமே அமைதியா வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருவாங்க. போல் வயலன்ஸ் நம்மகிட்ட பெருசா இருக்காது. அதே நேரத்தில் கடந்த 2-3 நாட்களாக நிறைய அந்த கேஷ் கரூர்ல பாத்தீங்கன்னா 1/2 கிராம் தங்கம், வெள்ளி, கோயம்புத்தூருக்குள்ள ஏகப்பட்ட பண டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து போலிங் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை, இது உண்மைதான். பட் அதுவும் இன்னைக்கு வாக்களிக்க வர்றவங்க இதையெல்லாம் தாண்டி மனசாட்சிப்படி சரியான முறையில் வாக்களிப்பாங்கன்னு முழுமையான நம்புறேன். நமக்கு நிறைய போன் பண்ணிருக்கிறது எல்லாமே, நிறைய மெசேஜ் போட்டிருக்கோம் எல்லாமே. சென்னையிலிருந்து குறிப்பா தென் தமிழகத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த பேருந்து வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. அரசு பேருந்துகள் குறைவா இருக்கு. நேற்று இரவு சிங்காரல்லூர்ல இருந்து பார்த்தோம். இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் குறைவா இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால எப்பவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்திருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கணும், அடிக்குவேட் பஸ்ஸஸ் இருக்கான்னு செக் பண்ணிருக்கணும், அது எல்லாம் அதை ஃப்ளோவா பார்த்திருக்கணும். ஆனா நேற்றுல இருந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு நேற்று இரவு சென்னையில கிளம்பின பஸ் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி 6:30 மணிக்கு தான் ராமநாதபுரமே ரீச் ஆகுது. அந்த அளவுக்கு காலையில் ரொம்ப தாமதமா எடுத்திருக்காங்க. இது நிறைய நம்முடைய வாக்காளர் பெருமக்களும் கூட, நம்முடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட, பொதுநிலையா இருக்கிறவங்க கூட, இளைஞர்களும் கூட இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா நேற்று இருந்து சொல்றாங்க. இதை பத்திரிகை நண்பர்களும் நேற்றுல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கீங்க. அதனால தேர்தல் ஆணையம் இன்னும் நேரம் ஆகல. இன்னும் 7 மணி வரைக்கும் போலிங் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து எல்லோரையும் வாக்களிப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்த வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.